ஸ்ரீ குருப்யோ நமக. ஆலினால் அழகாபுரம் யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இன்று எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு கிரிவலம். கிரிவலம் என்றால் என்ன? அதை எப்படி நமது அனுபவத்திற்கு கொண்டு வருவது? அதனுடைய பலன்கள் என்ன? அதை ஏன் பௌர்ணமி என்று செய்ய போகிறோம்? கிரிவலம் செய்ய முடியாத நாட்களில் அதற்கு என்ன மாற்று வழி என்பதெல்லாம் இன்றைய பதிவில் நாம பார்க்கலாம். கிரி என்பதே ஒரு வடமொழி சொல். அதற்கு மற்றொரு சொல் அச்சலம் என்று உண்டு. அந்த அச்சலம் என்ற வார்த்தைக்கு நாம் சரியான பொருளை நாம் தெரிந்து கொண்டால் கிரிவலம் செய்வதுடைய தாற்பயம் நமக்கு எளிதாக விளங்கும். அச்சலம் என்றால் அசையாதது என்று பொருள். எந்த ஒரு பொருள் அசையாது? முதல்ல அந்த பொருள் இருக்கணும். அது அசைந்து இன்னொரு இடத்திற்கு செல்றதுக்கு அந்த இடம் வெறுமையாக இருக்கணும். இந்த இரண்டு விதிகளும் இருந்தால்தான் ஒரு பொருள் அசைய முடியும். உதாரணத்திற்கு, ஒரு பாட்டில், இதில் ஒரு பொருள் இருக்கிறது. அது பாதி நிரம்பி இருக்கிறது, மீதி பாதி வெறுமையாக இருக்கிறது. சோ இந்த பொருள் அசையறதுக்கு இடம் இருக்கு, அசையறது. இதே இந்த பாட்டில் பூரா ஒரே பொருள் நிரம்பி இருக்குன்னா அது அசையுமா? சோ அசையறதுக்கு இடம் என்பதே இல்லை. சோ ஒரு பொருள் அசையவே இல்லை, அது அசைந்து இன்னொரு இடத்துல இல்லை அப்படின்னா அந்த பொருள் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்குன்னு சொல்லுவோம். இதைத்தான் ஆங்கிலத்தில் ஆல் பெர்வேடிங் அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு பொருள் இருக்கு, அது எல்லா இடத்துலையும் இருக்கு அப்படின்னா அது ஒரே ஒரு பொருள் தான், அதுதான் சுத்த சைத்தன்யம். இந்த சுத்த சைத்தன்யத்துடைய ஒரு சின்னமா தான் நாம ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். அதுதான் இந்த மலை. அதனால்தான் நிறைய இந்த அச்சலம்ங்கிற வார்த்தையை பார்த்தேன்னா நிறைய மலைகளுக்கு அடைமொழியா அது சேர்ந்திருக்கு. திருவண்ணாமலைக்கு அருணாச்சலம், அதுக்கப்புறம் சேஷாச்சலம், ருத்தாச்சலம், ஹிமாச்சலம் அப்படின்னு அச்சலம் அச்சலம் அச்சலம்னு வார்த்தையை சேர்த்திருக்கா. சோ இந்த மாதிரி மலைகளை தான் சித்த புருஷர்கள், மகான்கள், ரிஷிகள் இவாள்லாம் தன்னுடைய தவ பூமியா தேர்ந்தெடுத்து அங்க போய் தியானம் பண்ணி முக்தி அடைஞ்சிருக்கா. நம்ம திருவண்ணாமலை எடுத்துட்டோம்னா ரமண மகரிஷி, சேஷாத்ரி சுவாமிகள், யோகி ராம் சூரத்குமார், இன்னும் பல மகான்கள். சோ இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் நாம். சோ கிரிவலம் செய்வதின் தாற்பயம் என்ன அப்படின்னா, அசையாத ஒரு பொருளாக அந்த மலை இருக்கிறது. அதை சுற்றி நாம நடக்கும் பொழுது அசைஞ்சுட்டே இருக்கிற இந்த மனசு அந்த அசையாத மலையோட இயல்பை கொஞ்சம் கொஞ்சமா உள்வாங்கிட்டு இந்த மனசு சலனம் இல்லாம அமைதியை நோக்கி நகர்றது. சோ இதுதான் கிரிவலத்தோட தாற்பயம். இதை நாம உணர்ந்து செய்யும் பொழுது, இந்த தாற்பயத்தை நாம உணர்ந்து செய்யும் பொழுது அந்த கிரிவலம் அப்படிங்கிறது மிகவும் பயனுள்ளதாக ஆன்மீக அனுபவமாக மாறும். இந்த கிரிவலத்தை நாம ஏன் பௌர்ணமி அன்னைக்கு செய்யறோம்? பௌர்ணமி அன்னைக்கு சந்திரன் தன்னுடைய முழு ஆற்றலோட வெளிப்படுவார். அன்னைக்கு நம்மளுடைய மனசு ரொம்ப அலபாஞ்சுட்டே இருக்கும். சந்திரன் மனசுக்கும் நீர் தத்துவத்துக்கும் காரகன் அப்படின்னு சொல்லி ஜோதிடத்துல சொல்லுவா. அதனால்தான் நம்மளுடைய மனசை கூட அலைபாயும் மனசு அப்படின்னு நீர் தத்துவத்தோட ஒப்பிடுவோம். சோ இந்த மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு அந்த கிரிவலம் செய்யும் பொழுது அந்த அசையாத அந்த மலையோடைய தன்மை நம்ம மனத்திலையும் பிரதிபலிச்சு சலனமா இருக்கிற நம்ம மனசும் அந்த அசைவற்ற தன்மையை நோக்கி நகரும். சோ இதற்காக தான் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் பண்ண சொல்றா. இதுதான் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் பண்றதோடைய பயன். இன்னொரு பயன் என்ன அப்படின்னா, சந்திரன் நீர் தத்துவத்துக்கு காரகன்னு சொல்லியிருக்கோம். அண்டத்துல இருக்கிறது தான் பிண்டத்துல இருக்கும். நாம பூமியில இருந்துட்டு இருக்கோம். இந்த பூமியுடைய இயல்பு என்ன அப்படின்னா, இதுல 3/2 பங்கு தண்ணீர் இருக்கு. அது அண்டம் அப்படின்னு வச்சிருந்தா, பிண்டம் இந்த உடம்பு. இந்த உடம்புலையும் பார்த்தா நமக்கு வயதுக்கு ஏத்தாற் போல 50% 75% வரைக்கும் நமக்கு
தண்ணீர் தான் இருக்கு. ஸோ நமக்கு உடலுக்கு வரக்கூடிய நோய்கள் எல்லாமே நீர் சம்பந்தமான நோய்கள் தான் அதிகமா இருக்கு. அதற்கு உதாரணம் டயபெட்டிஸ், நீரிழிவு நோய், இருதய நோய். ஸோ இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். ஸோ இந்த நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாம் நமக்கு சரியாகணும் அப்படின்னா இந்த கிரிவலம் அப்படின்னா அந்த பௌர்ணமி அன்னைக்கு அந்த சந்திரனோட முழு ஆற்றலை நம்மளால அனுபவிக்க முடியற அந்த பௌர்ணமி அன்னைக்கு நாம கிரிவலம் பண்ணும் பொழுது மனசும் அமைதியாருது. இந்த உடலுக்கும் பாத்தீங்கன்னா இந்த உடல் எடை குறையிறது, சீரான நடைப்பயிற்சி மூலமா உடல் எடை குறையிறது, நமக்கு உடம்புல இருக்கிற நீர் வந்து சமநிலையில இருக்கும். ஏன்னா மிகுதியானாலோ குறைவானாலோ தான் இந்த வியாதிகள்லாம் வருது. ஸோ அதை சமநிலைப்படுத்துறது, நமக்கு வந்து இருதய நோய் சரியாகும், டயபெட்டிஸ் சரியாகும், மறைமுகமா இந்த சிறுநீரக நோய்கள் கூட சரியாருது அப்படின்னு சொல்றார். இதுதான் பௌர்ணமி அன்னைக்கு நாம பண்றதுடைய பலன். நாம உடம்புக்கு கிடைக்கிற பலனை பார்த்தோம், மனதுக்கு கிடைக்கிற பலனை பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக பலனையும் பார்க்கலாம். இப்ப உடம்பு உறுதியா இருந்தா மட்டும்தான் மனதை நாம ஒருமுகப்படுத்தி நம்ம ஆன்மீக விஷயங்கள்ல நம்மளால ஈடுபட முடியும், தியானம் பண்ண முடியும். உடம்பு வந்து சரியா ஆரோக்கியமா இல்லை அப்படின்னா மனசுடைய பெரும்பாலான சக்தி நம்ம உடம்புக்கே போயிடுறது. அதனால நம்மளுடைய மனசை ஒருமுகப்படுத்த முடியறதே இல்லை. ஸோ மனசை ஒருமுகப்படுத்துறதுக்கு உடம்பு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அடுத்தது இந்த கிரிவலத்தினால நம்ம மனதையும் ஒருமுகப்படுத்த முடியறது. இந்த மனதை ஒருமுகப்படுத்தும் பொழுது என்ன ஆறுது அப்படின்னா நம்மளுடைய மனம் வந்து நிகழ்காலத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறது. சுவாமி சின்மயானந்தா சொல்லுவார், நம்ம ஆன்மீக அனுபவத்துல முக்கியமான பகுதி என்னன்னா நம்மளுடைய மனசை நிகழ்காலத்துல வச்சுக்கிறது. அது வந்து ஆங்கிலத்துல ரொம்ப அழகா சொல்லியிருப்பார், bring your mind where your hands are at work. ஸோ நம்மளோட கர்ம இந்திரியங்கள் எங்க வேலை செய்யறதோ அந்த இடத்துல நம்மளுடைய மனசை கொண்டு வந்தாலே நம்மளுடைய மனசு நிகழ்காலத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும். எப்பொழுதுமே இந்த மனசு ஒண்ணு கடந்த காலத்தை பத்தி இருக்கு, இல்லைன்னா எதிர்காலத்தை பத்தி இருக்கு, நிகழ்காலத்துல இருக்கவே மாட்டேங்கிறது. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய மனசை நிகழ்காலத்துல எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறதுக்கு இந்த கிரிவலம் நமக்கு ரொம்ப உபயோகமா இருக்கு. ஓஷோ தன்னுடைய பகவத்கீதைக்கு தான் எழுதின உரையில ஒரு இடத்துல சொல்லியிருக்கார். ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒருத்தர் வந்து ஒரு மரத்தடியில உட்கார்ந்துட்டு இருக்கார். அந்த மரத்தடியை ஒட்டி ஒரு சாலை வந்து வளைந்து செல்கிறது. அங்கு ஒரு மாட்டு வண்டி வருகிறது. இந்த கடைசியில் ஒரு மாட்டு வண்டி வருகிறது. அது இந்த மரத்தடியில உட்கார்ந்து இருக்கிறவர் கண்ணுக்கு தெரியவே இல்லை. அவரை கடந்து செல்லும் பொழுது அந்த நொடிகள் மட்டும் அவருடைய கண்ணுக்கு தெரியறது. கடந்து அவரை தாண்டி செல்வதும் அவர் கண்ணுக்கு தெரியவில்லை. இதே அவர் வந்து ஒரு மலை மேல ஏறி உட்காரும் பொழுது அவருடைய பார்வை ரொம்ப விசாலமா இருது. எங்க ஆரம்பிக்கிறது, இவரை கடக்கும் போதும் தெரியறது, கடந்து இவரை தாண்டி போய் அது எந்த இடத்துல போய் நிக்கிறது, கடைசியா எங்க போய் முடியறதுன்னு தெரியறது. சோ அந்த மலை மேல இருக்கும் பொழுது இந்த 3 காலமும் அவருக்கு ஒரே காலமா இருக்கு. சோ மலை மேல இருக்கும் பொழுது அவருக்கு கடந்த காலமும் இல்லை, எதிர்காலமும் இல்லை, நிகழ்காலத்திலேயே இருக்கார். சோ நம்மளுடைய மனசையும் நிகழ்காலத்திலேயே நாம வச்சுக்கும் பொழுது சோ முக்தி நமக்கு ரொம்ப எளிமையா கிடைக்கிறது. இதற்கு நிறைய பயிற்சிகளும் இருக்கு. நம்ம கிரிவலம் வந்து பௌர்ணமி அன்னைக்கு பண்றோம். மற்ற நாட்கள்ல நாம என்ன பண்றது, மனசை எப்படி நிகழ்காலத்துல வச்சுக்கிறது அப்படின்னா, நம்ம கோயிலுக்கு போகும் பொழுது அடிப்பிரதட்சணம் பண்ணும் பொழுது நாம நிகழ்காலத்துல இருக்கோம். அது ரொம்ப ஒரு முக்கியமான பயிற்சி. ஸோ கிரி பிரதட்சணம் பண்ணினாலும் நிகழ்காலத்துல இருக்க முடியும், அடிப்பிரதட்சணம் பண்ணினாலும் நம்மளால நிகழ்காலத்துல இருக்க முடியும். நிகழ்காலத்துல இருக்கிறதுக்கு இன்னொரு டெக்னிக்கும் இருக்கு. நாம காலை நேரத்திலோ இல்ல மாலை நேரத்திலோ ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்து நம்மளுடைய மூச்சையே கவனிச்சுன்னு வரணும். அதுவும் நிகழ்காலத்துல இருக்கிறதுக்கு நமக்கு மிகவும் உதவியா இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம நிகழ்காலத்துல இருக்கோமோ அந்த அளவுக்கு அந்த அசைவற்ற சத்தியத்தை நோக்கி நாம கொஞ்சம் கொஞ்சமா அடி எடுத்து வைப்போம்.
இந்த அடி எடுத்து வைக்கிறதுக்கு கிரி பிரதட்சணம், அடி பிரதட்சணம் இது ரொம்ப உதவியா இருக்கு. கிரிவலத்தை பத்தி பேசும்பொழுது நாம குன்றுதோறும் இருக்கும் குமரனை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. ஒவ்வொரு மலையும் ஞானத்துடைய பிரதிபலிப்பு. முருகனுடைய பெரும்பாலான கோயில்கள் மலை மீது தான் இருக்கு. ஏன்னா அவர் ஞானஸ்கந்தன். இதுல இருந்தே நாம தெரிஞ்சுக்கலாம், மலை என்பது ஒரு ஞானத்தின் அடையாளம். அந்த ஞானஸ்கந்தன் அந்த மலையில இருந்து இதைத்தான் நமக்கு உணர்த்துறார். கிரி பிரதட்சணம் அப்படிங்கிறது அசைவற்ற அருணாச்சலத்தை சுத்தி வர்றது மட்டும் இல்லை, நமக்குள்ள ஒரு அசைவற்ற அருணாச்சலம் இருக்கு, அதை சுத்தி வர்றது தான் முக்கியமான தாத்பரியம். கிரிவலத்தோட தாத்பரியம் அனைவரும் இந்த புரிதலோட கிரிவலம் பண்ணி ஞானத்தை பெற எல்லாம் வல்ல இறைவனை வாழ்த்தி வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.